A very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 7. We'll be looking at verse 6 to 13. இந்த செக்ஷனில் சோலமன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு யங் மேனை பார்த்துட்டு இருக்காரு. என்ன பார்த்துட்டு இருக்காரு? ஒரு யங் மேன் ஒரு டெம்டேஷனுக்கு கீழே விழுற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்து எப்படி நம்மளை வார்ன் பண்ணுறாரு, இந்த டெம்டேஷன்லேருந்து எப்படி பாவத்துக்கு போய் அந்த பாவத்துக்கு போய் நம்மளுக்கு ஒரு பெரிய அழிவு கொண்டு வருன்றதை பார்க்குறாரு இந்த செக்ஷனில். ஸோ சம்மரி பார்த்தோன்னா verses 6 to 8 எப்படி வாலிபருக்கு எப்படி நைவாக இருப்பாங்க, எப்படி கேர்லெஸ்ஸாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து verse 9 எப்படி இருட்டு, எப்படி பாவம் ஒரு டெம்டேஷன் மாதிரி மறைஞ்சு க்ளோக்காய் வரும்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து verse 10 to 13 எப்படி செக்ஷுவல் சின் எப்படி லவுடாக, எப்படி சத்தமாக, எப்படி போல்டாக, எப்படி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது மெயின் வேர்ஸ் verse 7. Verse 7 it says in English, I have seen among the simple, I perceived among the youths a young man lacking sense. ஸோ அந்த கடைசி ஃப்ரேஸ் கடைசியிலே சொல்கிறாரு, ஒரு யங் மேன் லேக்கிங் சென்ஸ், அதாவது ஒரு வாலிபனுக்கு சென்ஸ் இல்லாதது, லேக்கிங் சென்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம மெயின் டேக்அவே. அதாவது since a young man is lacking sense, அதாவது ஒரு வாலிபனுக்கு அந்த சென்ஸ் இல்லாததுனால இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு கிவ் இன் டு டெம்டேஷன். ஸோ இது இந்த வேர்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது செக்ஷுவல் டெம்டேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறாரு சாலமன். ஸோ மெயினாக டேக்அவே பண்ணுறது என்னதுன்னா, இதுலேருந்து சின்ஸ் அ யங் மேன் இஸ் லேக்கிங் சென்ஸ், இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு ஃபால் இன் டு செக்ஷுவல் டெம்டேஷன். நான் சொல்லலாம், சரி நான் வயசு கம்மியானவன், நான் இந்த மாதிரி டெம்டேஷனில் விழுறேன், இப்போ நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, போர்னோகிராஃபி இந்த மாதிரி நிறைய சின்ஸ்லேருந்து தப்பிக்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க டிசிப்ளின்லேயே ட்ரை பண்ணுவாங்க. ஓகே நான் இது பண்ண மாட்டேன், இத்தனை நாள் ஒரு நாள் ட்ரை பண்ணு. பட் இவென்ச்சுவலி மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்க பசங்க, they will give in to the temptation. So how do we overcome such temptation for the youth? It's very simple. We should ask God. It is God and the Holy Spirit that will give us the strength, that will give us the discipline to overcome such sins, such temptations. அதாவது ஆண்டவராலையும் பரிசுத்த ஆவிகிட்டையும் ஜெபித்து கேட்டால் தான் என்ன தருவாங்க, அவங்க நம்மளுக்கு அந்த பலத்தை தருவாங்க, இந்த மாதிரி பாவத்தை எதிர்த்து நின்று அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வேர்ஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது பேசிக்கலி சாலமன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இருட்டில் இருக்கும்போது ஒரு வெளிச்சம் இருந்தால் பூச்சிங்க எப்படி அந்த வெளிச்சத்தை சுற்றி வரும், அந்த மாதிரி நம்ம தான் பூச்சிங்க, பாவம் தான் அந்த லைட்டு. ஸோ இருட்டில் இருக்க போது அந்த லைட்டை பார்த்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த பூச்சிங்க மாதிரி டெம்டேஷனாக இருக்கும். அதேமாதிரி பாவமும் இட் வில் டெம்ப்ட் அஸ், சின் வில் ஆல்சோ டெம்ப்ட் அஸ். தட் இந்த நைட் அந்த லைட்டு டெம்ப்ட் பண்ணுற மாதிரி நம்மளும் டெம்ப்ட் பண்ணும். அதுக்கடுத்து என்ன ஆகும், அந்த பூச்சிங்க அந்த லைட்டு பக்கத்தில் போனால் அந்த சூடில் இட் வில் டை. அந்த லைட்டோட சூடு ஹீட்டிலே அந்த பூச்சிங்க செத்து போய்டும், இல்லைன்னா கரிஞ்சு போய்டும். அதே மாதிரி சாலமன் இந்த வழியாக என்ன சொல்லுவாரான்னா, இந்த மாதிரி டெம்டேஷன் பார்க்க நல்லா இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் டீப் டவுன் இட்ஸ் அ சின். அந்த டெம்டேஷன் வில் லீட் டு சின். இந்த டெம்டேஷன் நம்மளை பாவத்துக்கு இழுத்துட்டு போய்டும். அந்த பாவம் நம்மளை திரும்பி என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும்னு வார்ன் பண்ணுறாரு, எஸ்பெஷலி டு த யூத். ஸோ தட் இஸ் த மெயின் திங் நம்ம இதுலேருந்து எடுக்க போகிறோம். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்டையும் பரிசுத்தாவிகிட்டையும் ask the strength and discipline to overcome such sin. So that is what I want us to take away from this devotion. Thank you.